ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய பிரச்சனையில நீங்க தனியா ஃபேஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒருத்தவங்க என்ன நடுக்காற்றுல விட்ட மாதிரி இருக்குது என் சூழ்நிலைகள் சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்துதான் சொல்றாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்ம நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால நம்ம தீங்கை காண மாட்டோம். ஏன்னா நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. இன்றைக்கு யாராவது ஒருத்தவங்க நான் அனாதையா இருக்கிற, என் சூழ்நிலைகள் தலைகீழா போகுது, யாருமே என் பக்கத்துல இல்ல, என்னுடைய இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறேன்னு தெரியல, யாராவது ஒருத்தவங்க சூப்பர் மேன் மாதிரி இல்லைன்னா பெரிய ஆட்கள் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் தேவன் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் நமக்கு இந்த தீங்கிலிருந்து வெளியேறுகிறதற்காக, தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான வழியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவை, எந்த தீங்குல இவங்க மாட்டி இருக்காங்கன்னு தெரியாது, எந்த சூழ்நிலையில இவர்கள் மாட்டி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என் கர்த்தர் அந்த தீங்கிலிருந்து இவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவீராக. இனி தீங்கை காணாதபடிக்கு என் கர்த்தர் ஞானத்தை தருவீராக. எந்த சூழ்நிலைகள் இவர்களை கீழாய் தள்ளி கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியல. தனிமையான ஒரு சூழ்நிலையிலயோ தனி மரத்தை போல அவர்கள் யோசித்து உட்கார்ந்துருக்காங்களா எனக்கு தெரியாது. என் கர்த்தர், நீர் சொல்றீங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு, இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லியிருக்கீங்க. எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்களே, அந்த ஊர்ஜிதத்திற்காக உமக்கு நன்றி. இனி தீங்கை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைத்தீரே அந்த தீங்குக்கு, அதற்காக உமக்கு நன்றி. என் கர்த்தர் வெற்றியை கட்டளையிட்டீரே, என் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.